தாய் வீடு ஜனவரி 2026. இனம், அடையாளம், அதிகாரம். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். செகண்ட் சன் கனடா என்ற அமைப்பு 2024 கனடாவில் தோற்றுவிக்கப்பட்டது. இதனை நிறுவியவர் முன்னாள் கனேடிய ராணுவ வீரர் ஜெரமி மெக்கன்சி. இவ்வமைப்பை டாக்லான் எனவும் அழைப்பார்கள். இவ்வமைப்பானது ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த கனேடியர்களின் பாரம்பரிய பிறப்புரிமை திட்டமிட்ட குடிவரவு கொள்கைகளின் மூலம் பறிக்கப்படுவதாக வாதிடுகிறது. மேலும் குடிவரவாளர்களின் வருகையால் வெள்ளை இனத்தவர்கள் சிறுபான்மையினராக மாற்றப்படுகிறார்கள் என்ற இடமாற்ற கோட்பாட்டை இவர்கள் முதன்மையாக முன்வைக்கின்றனர். இவர்கள் பொதுவாக சீருடையில் காட்சியளிப்பார்கள். வெள்ளை முகமூடியுடன் கருப்பு நிற மேல் அங்கி அணிவார்கள். ஆல் தை சன்ஸ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். வெகு வேகமாக இவ்வமைப்பு வளர்ந்து வருகிறது. இவ்வமைப்பில் முன்னாள் நாசிகள் உட்பட பலர் இணைகின்றனர். ஓர் ஆடியோ ரப்பர் முத்திரையிடப்பட்ட கடதாசி துண்டோ அல்ல எங்கள் அடையாளம். அவற்றுக்கும் மேலானது எமது மக்கள், எமது வீடு, எமது எதிர்காலம் போன்ற வாசகங்கள் இவர்களது இணையதளத்தில் உள்ளன. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் கனடா நயகரா பூங்காவில் இவர்களது அணிவகுப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சில காலங்களுக்கு முன்னர் 1989 இறுதிப் பகுதியில் டொரண்டோவில் மற்றொரு நாசி அமைப்பு குடிவரவாளர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டது. இரவில் வேலைக்கு சென்று திரும்பிய 3 தமிழர்களும் இவர்களால் தாக்கப்பட்டனர். பின்னர் இவ்வமைப்பு முடக்கப்பட்டது. அண்மை காலங்களில் வட அமெரிக்காவில் இதுபோன்ற அமைப்புகள் அதிகளவு தோன்றுகின்றன. இவ்வமைப்புகள் குடிவரவாளர்களையே குறிவைத்து செயல்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்பின் வருகையின் பின்னர் இனவாதிகளின் செயற்பாடுகள் வட அமெரிக்காவில் அதிகரித்துள்ளன. அமெரிக்காவில் இது வெளிப்படையாகவே நடைபெறுகின்றது. கனடாவில் இது மறைமுகமாக ஆனால் தீவிரமாக நடைபெறுகிறது. உண்மையில் இந்த இனவாதம் அண்மையில் தோன்றியதா அல்லது இது நீண்ட காலமாக உள்ளதா, இதன் வேர் எங்குள்ளது போன்ற கேள்விகள் உள்ளன. கொலராடோ டென்வர் பல்கலைக்கழக பொது நிர்வாக கற்கை நிறை பேராசிரியர் செலுயாங் பேங் 2 முக்கிய கருதுகோள்களை முன்வைக்கிறார். இவர் முதலாவது குடிவரவாளர்கள் ஒருவருக்கொருவர் தொகுதிகளில் இருந்து விலகி வாழ்கின்றனர். பொருட்கள் அல்லது சேவைகளின் பரிமாற்றத்துக்காக மட்டுமே தொடர்பு கொள்கின்றனர். இரண்டாவது வெள்ளை இனத்தவர்கள், ஆசியர்கள், ஆப்பிரிக்கர்கள் குடியிருக்கும் பகுதிகளை விட்டு வெளியேறி தனித்த பகுதிகளில் வாழ்கின்றனர். கலாச்சாரத்துக்கு பொருந்தாத தன்மையை ஒரு காரணமாக முன்வைக்கின்றனர். இத்தன்மையை வட அமெரிக்கா எங்கும் காணக்கூடியதாக உள்ளது. குடிவரவாளர்களின் சமூகங்களுக்கிடையிலான இடைவெளி இயல்பானதா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகளுக்கு விடை அணுகும் போது உண்மை நிலைப்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வட அமெரிக்கா என்பது வெள்ளை இனத்தவர்களால் மூத்த குடிகள் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிரதேசம். அதனால் வெள்ளை இனத்தவர்கள் தங்களை ஒரு மேலாதிக்க சக்தியாக கருதுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் குடிவரவாளர்கள் அதிகமாக வாழும் சமூக பிரதேசங்களில் வாழ்வதனை தவிர்க்கின்றனர். இந்த மேலாதிக்க மனோபாவம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? கொலனித்துவ ஆட்சி காலத்தில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நாட்டு மக்கள் வெள்ளை இனத்தவர்களிடம் ஒயிட் அட்ஜஸ்டன்ட் ஆக இல்லாமல் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட், வெள்ளையருக்கு அருகில் இல்லாமல் அவர்களுக்கு இசைந்து அல்லது அவர்களுக்கு ஏற்ப செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தொடர்கிறது. வெள்ளையியலின் முக்கியத்துவம் இப்போது புதிய தாராளமயம் அல்லது ஜனரஞ்சகத்தைப் போல கலாச்சார மற்றும் அரசியல் விவகாரங்களின் மைய இயக்கியாக தீவிரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காட்ஸ் கூறியது போல் வெள்ளை என்பது கற்பனையானதோ அல்லது குறியீட்டு ரீதியானதோ அல்ல, ஆனால் அது அதிகாரத்தின் மையக்கரு. அது ட்ரம்ப் மட்டுமல்ல, பிரெக்சிட் உட்பட அட்லாண்டிக் இருபுறமும் நடந்த நிகழ்வுகளில் வெள்ளையர் தன்மை சம்பந்தப்பட்டிருக்கிறது. நோர்வே, நியூசிலாந்து மற்றும் அமெரிக்காவில் நடந்த வெகுஜன துப்பாக்கிச் சூடுகள், ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அண்ட் பிரையானா டெய்லர் கொலைகள், அமெரிக்க தலைநகரில் ஜனவரி 6 நடந்த கிளர்ச்சி என்பன சமூகத்தில் நீண்ட காலமாக இருந்த கட்டமைப்பு சார்ந்த இனவெறியையும் போலீஸ் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பொறுப்புக்கூறல் இல்லாமையையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இந்த நிஜ உலக சம்பவங்களுடன் கோட்ஸ், நெல் இர்வின் பெயிண்டர், ஜோர்டான் பீல், எரிக் ஃபோனர், அவா டூவர்னே, ஆடம் சூவர், பார்பரா, கரின் ஃபீல்ட்ஸ், கெவின் யங், டேவிட் அலுசோகா, நிக்கோல் ஹானா ஜோன்ஸ், கால்சன் ஒயிட்ஹெட், கிளவுடியா ரேங்கின் போன்ற பலரால் கடந்த 50 ஆண்டுகளில் வெள்ளை இன தன்மை குறித்த மிக முக்கியமான ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இவை மறுபரிசீலனையை தூண்டியுள்ளது. சமகால சமூகத்தில் வெள்ளையர் என்பது அடையாளத்தின் அர்த்தமுள்ள குறியீடாக கருதப்படுகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் சமூகவியலாளரும் சமூக விமர்சகருமான வெப் டு பாய்ஸ் வெள்ளையர்களின் ஆன்மாக்கள் என்ற தனது கட்டுரையில் வெள்ளையர் இன அடையாளத்தை பற்றிய மிகவும் ஊடுருவக்கூடிய மற்றும் நீடித்த நுணர்வுகளில் ஒன்றாக இன்னும் கருதப்படும் கருத்தை முன்மொழிந்தார்.
கடவுளின் அனைத்து சாயல்களிலும் வெண்மை மட்டுமே, வெளிப்படையாகவே மண்ணிறம் பழுப்பு நிறத்தை விட சிறந்தது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு மதம். வெள்ளையின் புதிய மதம் என்பதே அது. அமெரிக்க நிறவெறியை எதிர்த்து கருப்பின மக்களுக்காக போராடியவர் டுபோயிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது கருத்துக்கள் பெரும்பாலும் வெள்ளை என்பதனை மதமாக மாற்றி வெள்ளை இனத்தவர்கள் வழிபாட்டுக்குரியவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் என்ற விமர்சனமாகவே இருந்தன. இனம் ஒரு சமூக கட்டுமானம் என்பது கருத்திழந்து விட்டது. ஆனாலும் மனித வரலாற்றில் வெள்ளையர் என்பது ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய விடயமாக மாற்றப்பட்டுள்ளது என்ற டுபாயிஸின் கருத்துக்கு தற்பொழுது மீண்டும் வலு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நவீன காலத்தில் தான் வெள்ளையின மக்கள் தங்களை ஆதிக்க வெள்ளை இனம் என்று நினைக்கத் தொடங்கினர் என்று டுபாயிஸின் சொன்னது சரிதான் என்பதை பல வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபித்தனர். வெள்ளை அடையாளம் ஒரு தூய்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேரி ஹேன்லின், எட்மண்ட் மோகன் அண்ட் எட்வர்ட் ராக்மர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளையின அடையாளத்தின் கண்டுபிடிப்பு ஆரம்பத்தில் இருந்தே ஆப்பிரிக்கர்களின் அடிமைத்தனத்தை நியாயப்படுத்த வேண்டிய அவசியத்தால் தூண்டப்பட்டது என கூறி வரலாற்றாசிரியர் டுபோஸால் முன்வைக்கப்பட்ட கருத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர். வரலாற்று ஆய்வாளரும் டிரினிடாட் டுபாகோ நாட்டின் முதல் பிரதமருமான எரிக் வில்லியம்ஸ் அடிமைத்தனம் இனவரியால் பறக்கவில்லை, மாறாக இனவரி அடிமைத்தனத்தின் விளைவாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். கொலனித்துவ காலத்தில் வெள்ளையின அடையாளம். கொலனித்துவ காலத்தில் வெள்ளையின் அடையாளத்துடன் மதமும் இணைக்கப்பட்டது. மத அடையாளம் ஆங்கில அடிமை வர்க்கத்தின் வளர்ச்சிக்கும் இறுதியில் வெள்ளைத்தன்மையின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது. 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மேற்கிந்திய தீவுகள் பலவற்றில் ஐரோப்பியர் கிழக்கு பலர் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வந்தார்கள். இவர்கள் வீட்டு வேலைக்காரர்களாகவே கருதப்பட்டனர். இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருந்தமையினால் இவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் என குற்றஞ்சாட்டப்பட்டாலும் அவர்கள் சிறையில் அடைக்கப்படவில்லை. மாறாக அதே பிரதேசங்களில் வாழ்ந்த ஆப்பிரிக்கர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர். ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக வைத்திருப்பது சட்டபூர்வமாக்கப்பட்டது. அதேபோல் அவர்களை துன்புறுத்தலும் சட்டபூர்வமாக்கப்பட்டது. பார்படோஸ் நாட்டின் வரலாற்றை மீண்டும் திரும்பி பார்த்தால் பிரிட்டனின் மிக மோசமான பக்கங்கள் வெளிப்படும். ஆப்பிரிக்கர்கள் வருகையானது கிழக்கு ஐரோப்பியர்களின் வேலைவாய்ப்பை பாதித்தது. குறைந்த வேதனம், அதிக கொடுமை, சிறைவாசம் என சகலதம் ஆப்பிரிக்கர்கள் மீது சுமத்தப்பட்டது. 1676 பிரிட்டிஷ் வெர்ஜினாவில் நடைபெற்ற பேக்கன் கிளர்ச்சியில் ஐரோப்பிய தொழிலாளர்களும் ஆப்பிரிக்கர்களும் இணைந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஐரோப்பிய தொழிலாளர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டன. அதே சமயம் புதிதாக ஐரோப்பியர்களை வேலைக்கு வரவழைக்காமல் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக இறக்குமதி செய்தனர். பின்னர் ஐரோப்பிய தொழிலாளர்கள் வெள்ளையர்கள் என்ற அடையாளத்தை பெற்றனர். ஏனெனில் ஆப்பிரிக்கர்களும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் அவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இதனால் இந்நடவடிக்கை நிற அடையாளமாக உருப்பெற்றது. 1680 பார்படோஸ் ஆப்பிரிக்கர்கள் மதம் மாறுவதற்கு எதிராக சட்டம் இயற்றியது. ஆப்பிரிக்கர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி சலுகைகளை பெறுகின்றார்கள், அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இச்சட்டம் இயற்றப்பட்டது. வெள்ளை நிறம் தன்னை முதலாளித்துவம் அதற்கு தேவையான உழைப்பை பாதுகாக்க அனுமதித்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக விரைவாக நிரூபித்தது. வெள்ளை மற்றும் ஆப்பிரிக்க வரலாற்றாசிரியர் தியோடர் ஆலன் கூறியது போல் தோட்ட முதலாளித்துவம் வேண்டுமென்றே ஏழை வெள்ளைகளுக்கும் சலுகைகள் வழங்கி உற்பத்தியின் முக்கிய பங்காளிகளாக அவர்களை மாற்றியது. ஆப்பிரிக்கர்கள் தொடர்ச்சியாக அடிமைகளாக இருப்பதற்கு இது ஒரு வழியாக அமைந்தது. வெள்ளை என்ற கருத்தின் பொருளாதார பயன்பாடு அதை உலகம் முழுவதிலும் வேகமாக பரப்ப உதவியது. அதை ஒரு மதம் என்று அழைப்பதில் தவறில்லை. ஏனென்றால் ஒரு மதத்தை போலவே அது மிகவும் நெருக்கமானது. பொதுமக்கள் தொடங்கி உளவியல், சமூகவியல், அரசியல் அளவிலும் செயல்பட்டது. ஒரு மதத்தை போலவே அது உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மாறியது. வெள்ளையர் என்று அழைக்கப்படும் மக்கள் குழு இயற்கையாகவே மற்ற அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் என்பதனை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தது. சிறந்த தத்துவ ஆய்வாளரும் பிரிட்டனின் பழமைவாத கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் பிரித்தானிய பிரதமருமான பெஞ்சமின் டிஸ்ரேலியின் கூற்று முக்கியமானது. இனம் வேறுபாட்டை குறிக்கிறது, வேறுபாடு மேன்மையை குறிக்கிறது, மேலும் மேன்மை ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கிறது என்ற வெள்ளையர்களின் கருத்து வெள்ளையர்களின் மேலாதிக்க கருத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. இமானுவேல் கேண்ட் மற்றொரு புத்திஜீவி, அறிவியலாசிரியர், தத்துவ விஞ்ஞானி. இவர் முன்வைத்த கருத்துக்கள் வெள்ளை மேலாதிக்கத்தை மேலும் பலப்படுத்தின. மனித நேயம் வெள்ளையர்களின் இனத்தில் அதன் மிகப்பெரிய பரிபூரணத்தில் உள்ளது. பூர்வீக அமெரிக்கர்களும் கருப்பினத்தவர்களும் தங்களை ஆள முடியாது, எனவே அடிமைகளாக மட்டுமே சேவை செய்கிறார்கள். 1802 வெளியிடப்பட்ட இவரது இயற்பியல் பௌதிகவியல் விரிவுரைகள் அடங்கிய தொகுப்பில் இக்கருத்துக்கள் உள்ளன. காந்தியும் தனது ஆரம்ப காலத்தில் அந்நேரத்தில்
காலத்தில் மேற்கத்தைய உலகில் ஆதிக்கம் செலுத்திய வெள்ளை இன மேலாதிக்க கருத்துக்களை ஓரளவு ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த கருத்தின்படி மனித இனங்கள் அறிவியல் என்ற பெயரில் ஒரு இன வரிசை முறையாக அமைக்கப்பட்டன. இந்த வரிசையில் வெள்ளை இனம் வைக்கப்பட்டது. அடித்தளத்தில் காட்டுமிராண்டித்தனமானவர்கள் என்றும் நிலையான கலாச்சாரம் உருவாக்கும் திறன் இல்லாதவர்கள் என்றும் பூர்வீக அமெரிக்கர்கள் கருதப்பட்டனர். அதற்கு மேலாக கருப்பினத்தவர் என்போர் பயிற்சி அளிக்கப்பட்டால் உழைப்பையும் அடிமைத்தனத்துக்குரிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என வகைப்படுத்தப்பட்டனர். அதன்பின் ஆசியர்கள், சீனரும் இந்தியரும் கலை மற்றும் பண்பாட்டை உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சுருக்கமான சிந்தனை இல்லாததால் அறிவியலை உருவாக்க முடியாதவர்கள் என பார்க்கப்பட்டனர். இறுதியாக பகுத்தறிவும் தனிநபர் தன்னாட்சியும் கொண்ட மேம்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய உந்துதலும் திறனும் உள்ளவர்கள் என்ற அடையாளத்துடன் வெள்ளை இனம் உச்சநிலைக்கு உயர்த்தப்பட்டது. இத்தகைய இன வரிசை சிந்தனை தாராளவாத திட்டங்களை கொலனித்துவ மேலாதிக்கத்துக்கும் இன அடிமைத்தனத்துக்கு நியாயமாக்கி முதிர்ச்சியற்ற மக்களுக்கு தந்தை வழி ஆட்சி அவசியம் என்ற கருத்தை நிலைநாட்ட உதவியது. அமெரிக்கன் யூனினிக்ஸ் மூவ்மெண்ட் என்பது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் உருவான சில இனங்கள், சமூகங்கள் மரபணு ரீதியான தாழ்ந்தவை என்ற தவறான நம்பிக்கையை அறிவியல் என பெயரிட்டு சட்டங்களாக நடைமுறைப்படுத்திய மனிதாபிமான விரோத இயக்கமாகும். இதன் மூலம் கருப்பின மக்கள், ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், குடியேறிகள் போன்றோர் குறிவைக்கப்பட்டு கட்டாய பிள்ளை பெறாத நிலை, திருமண தடைகள், குடியேற்ற கட்டுப்பாடுகள் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த சிந்தனை பின்னாளில் நாசி ஜெர்மனியின் இன அழிப்பு கொள்கைகளுக்கே முன்மாதிரியாகவும் அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தங்களை தாராளவாதிகளாகவும் முற்போக்குவாதிகளாகவும் கருதியவர்கள் தகுதியற்றவர்கள் என்று கருதிய நாடுகளில் இருந்து குடியேறுவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஆதரித்தனர். இனவாதிகள் உண்மையில் இனத்தை ஒரு சமூக கட்டமைப்பாக கருதுகின்றனர். ஏனென்றால் இனவாதிகள் தங்கள் சமூக அனுபவங்களின் மூலம் இனம் குறித்த தங்கள் கருத்துக்களை உருவாக்குகிறார்கள். ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் இந்தோ ஆரியர் என்று அழைக்கப்படும் ஒரு பொதுவான இனத்தில் இருந்து தோன்றினர் என்றும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள வெள்ளையர் இனம் ஆதிக்கம் செலுத்தும் இனமாக இருக்க வேண்டும் என்றும் காந்தி வாதிட்டார். வெள்ளை இனத்தவர்கள் உடற்கூற்றை மையப்படுத்தி தங்களை மேலானவர்களாக கட்டமைத்துக் கொண்டார்கள். அதேபோல் மூளையை மையப்படுத்தியும் அதனை நிறுவினார்கள். 1751ஆம் ஆண்டு அப்சர்வேஷன்ஸ் கன்சர்னிங் த இன்க்ரீஸ் ஆஃப் மேன்கைண்ட் என்ற கட்டுரையில் பெஞ்சமின் பிராங்க்லின் கூறிய கருத்து நிறவரியின் தன்மையை வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆங்கிலேயர்களும் சாக்சன்களும் மட்டுமே ஐரோப்பியர்கள். ஆங்கிலேயர்களுடன் சேர்ந்து அவர்கள்தான் பூமியின் முகத்தில் உள்ள வெள்ளை மக்களின் முக்கிய உடலை உருவாக்குகிறார்கள். பெஞ்சமின் ஐரோப்பியர் என்ற அடையாளத்தை எல்லோருக்கும் தரவில்லை என்பதை இக்கருத்து தெளிவுபடுத்துகிறது. வெள்ளை என்ற சொல்லுக்கு இன அரசியல் அர்த்தம் தோல் நிறம் மட்டுமல்ல, அதிகாரம், தூய்மை, ஆட்சி செய்யும் தகுதி என்ற பொருளில் இங்கு பயன்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் வெள்ளை அடையாளத்துடன் கிழக்கு ஐரோப்பியர்கள் இணைக்கப்படவில்லை. காலப்போக்கில் கலாச்சார ரீதியாக வெள்ளையர்களாக கருதப்படுபவர்களின் வரையறைக்குள் தெற்கு கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்த கத்தோலிக்கர்கள், ஐரிஷ் மற்றும் யூதர்கள் கூட இணைக்கப்பட்டார்கள். பின்னாட்களில் நிற வேறுபாட்டுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஆனாலும் கலர் பிளைண்ட் ரேசிசம் என்பது வேறொரு வகையில் வெள்ளை இனத்தவர்களுக்கு சார்பாக மாறியது. பிற நிறுவனங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன. இது தென் ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்கா வரை உள்ளது. நிறவாதம், இனவாதம். 1692ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பார்படோஸில் உள்ள கலனித்துவ சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீவின் பல நீக்ரோக்கள் மற்றும் அடிமைகள் மிகவும் கொடூரமான இரத்த களரி மற்றும் கிளர்ச்சி, படுகொலை, அழிவு ஆகியவற்றை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் என்று புகார் கூறினர். இவ்வாறான புகார்களின் அடிப்படையே ஆப்பிரிக்கர்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகள் மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதே இதன் தார்மீக நோக்கமாகும். அதுவே நடைபெற்றுள்ளது. 1913இல் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற வில்சன் வெள்ளை இனத்தவர்கள் சுய பாதுகாப்பின் உள்ளுணர்வால் தூண்டப்பட்டே கருப்பினத்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர் என கூறினர். முதன்மை ஸ்தாபக தந்தையான வாஷிங்டன் வர்ஜீனியாவில் உள்ள தனது மவுண்ட் வெர்னான் தோட்டத்தில் அடிமைகளை வைத்திருந்தார். அவர் முதல் ஜனாதிபதியாக ஆன போது பிலடெல்பியாவிற்கு குடிபெயர்ந்தார். அவ்வாறு செல்லும் போது அவருடன் அடிமைகளையும் அழைத்துச் சென்றார். 1799இல் அவர் இறந்த பிறகு அவரது அடிமைகள் எவரும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அவர் தனது விருப்பப்படி தனது அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இவரைப் போலவே 1829இல் பதவியேற்ற போது ஜாக்சன் என்பவரும் கருப்பின அடிமைகளை வைத்திருந்தார். அமெரிக்காவின் 3வது குடியரசுத் தலைவர் தாமஸ் ஜெபர்சனும் அவரது அடிமையான சலி ஹெமிங்ஸும் கொண்ட உறவின் பயனால் 6 பிள்ளைகள் பிறந்தனர். ஜெபர்சன் சலி ஹெமிங்கை திருமணம் செய்யவில்லை. 1971இல் கலிபோர்னியா ஆளுநராக இருந்த ரொனால்ட் ரீகன் ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளை பற்றி
பற்றி ரிச்சர்ட் நிக்சனுடன் தொலைபேசியில் பேசும்போது, அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வந்த அந்த குரங்குகளை பாருங்கள், அவர்கள் காலணிகள் அணிவதற்கு இன்னும் சங்கடப்படுகின்றார்கள் என கூறியதாக கருதப்படும் இக்கருத்து இன்றை வரை விமர்சிக்கப்படுகிறது. 1954 பிரசிடென்ட் ட்வைட் டி எய்சன்ஹவர் இப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதியுடன் உரையாடும் பொழுது, தெற்கு இந்தியர்கள் மோசமானவர்கள் அல்லர், அவர்கள் தங்களது பெண் பிள்ளைகள் கருப்பின பிள்ளைகளுடன் பாடசாலையில் ஒன்றாக இருப்பதனை விரும்பவில்லை என தெரிவித்து நிரவாதத்தை ஆதரித்தார். ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் கருப்பின மக்களை நாய்களைப் போல வாழும் நீக்ரோ பாஸ்டர்ஸ்கள் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் கருப்பின பெண்களை வெல்ஃபேர் குயின்ஸ் என்று சித்தரித்தார். முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் ஒபாமா ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முற்பட்ட போது சில ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த நபர் எங்களுக்கு காஃபி வாங்கி கொண்டிருப்பார், இந்த நபர் எங்கள் பைகளை எடுத்துச் சென்றிருப்பார் என கூறியதாக NDTV தெரிவித்துள்ளது. நிக்சன் கருப்பு இன மக்கள் குறித்து பின்வருமாறு தெரிவித்துள்ளார்: அவர்களால் ஒரு நாட்டை ஆள முடியாது, மேலும் அவர்களால் 100 ஆண்டுகளுக்கு முடியாது, ஒருவேளை 1000 ஆண்டுகளுக்கு கூட முடியாது என்றும் கூறினார். ஒரு இனமாகவும் பெருந்திரள் மக்கள் மத்தியில் அவர்கள் வெள்ளையர்களை விட முற்றிலும் தாழ்ந்தவர்கள் என்பதில் நான் உங்களுடன் முழுமையாக உடன்படுகிறேன். வின்ஸ்டன் சர்ச்சில் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் இந்திய மக்களை பற்றி இழிவான கருத்துக்களை வெளியிட்டார். இந்தியாவிற்கு ஆதிக்க அந்தஸ்து வழங்குவதை அவர் எதிர்த்தார். 2015 தனது ஜனாதிபதி பிரச்சாரத்தை தொடங்கிய போது, அமெரிக்காவிற்கு மெக்சிகன் குடியேறியவர்கள் போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள், அவர்கள் வற்புணர்வாளர்கள் என்று கூறினார். செப்டம்பர் 2009 ஜனாதிபதி பராக் ஒபாமா மீது தீவிரமாக காட்டப்பட்ட விரோதத்தின் பெரும் பகுதி அவர் கருப்பின மனிதர் என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டது என்று நான் நினைக்கிறேன் என்று ஜிம்மி கார்ட்டர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதிகளின் நிறவெறி இனவெறி கருத்துக்களை பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் எழுதிக்கொண்டே செல்லலாம். கனடாவில் குறிப்பாக பூர்வீக மக்களை தலைவர்கள் ஒடுக்கியுள்ளார்கள். கனடாவின் முதல் பிரதமர் உட்பட்ட பலர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உள்ளன. ரைசன் பல்கலைக்கழகத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. முதல் குடிகள் மீதான வன்முறை காரணியாக இருந்துள்ளார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்தே பெயர் மாற்றப்பட்டது. டொரண்டோவின் பிரதான வீதிகளில் ஒன்றான டண்டாஸ் வீதியின் பெயரும் மாற்றப்பட வேண்டும் என்ற கோஷம் எழுந்துள்ளது. டண்டாஸும் முதல் குடிகள் மீது வன்முறைகளை பிரயோகித்தார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் கொலனித்துவ தலைவர்கள் மீதும் நிறவெறி இனவெறி குற்றச்சாட்டுகள் உள்ளன. இனவெறியை இன்று 3 பிரதான கூறுகளாக பிரிக்கின்றனர்: கட்டமைப்பு இனவெறி, குறியீட்டு இனவெறி, இனவெறி இல்லாத இனவெறி ஆகியவையே அவை. இவற்றை பற்றி பின்னர் தனியாக விவரமாக பார்க்க வேண்டும். நிறவெறி இனவெறியின் அண்மைக்கால செயல்பாடுகள். டொனால்ட் ட்ரம்பில் தொடங்கி ஐரோப்பிய தலைவர்கள் உட்பட பலரும் இன்று குடிவரவாளர்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் 2.0 பல குடிவரவாளர்கள் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் என்ற பெயரில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். டென்மார்க்குக்கு இன்று குடிவரவாளர்கள் செல்வது குறைந்துவிட்டது. அவர்களுடைய திட்டத்தை மற்ற ஐரோப்பிய நாடுகளும் பின்பற்றலாம். தொழிலாளர்களின் தேவைகள் குறையும் போது மேற்கத்திய அரசுகள் குடிவரவாளர்களுக்கு எதிராக செயல்படும். ஏற்கனவே அமெரிக்காவில் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி என்ற கோட்பாடு உள்ளது. இது ஆசிய ஆப்பிரிக்க குடிவரவாளர்களுக்கு பதிலாக வெள்ளை நிற ஐரோப்பியர்களை மாற்றீடு செய்வதாகும். எனவே இனிவரும் காலங்களில் மேற்கத்திய நாடுகள் ஆசியர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் உரிய நாடுகளாக இருக்க மாட்டாது. ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்தவர்களின் குற்றச் செயல்கள் பூதாகாரமாக மாற்றப்பட்டு விளம்பரப்படுத்தப்படுகின்றது. அண்மையில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளியினரால் விசேட குழந்தைகளுக்கான $250 மில்லியன் மோசடி செய்யப்பட்டதாக பெரும்பான்மையினர் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன. ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டெயினுடன் இணைந்து செயல்பட்ட மோசடி விவரங்களை இதே ஊடகங்கள் வெளியிட தயங்குகின்றன. பெரும்பாலான ஊடகங்கள் வெள்ளை இனத்தவரின் கைகளிலேயே உள்ளது. டொனால்ட் ட்ரம்பினால் வெளியேற்றப்படுபவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்ற பார்வையை இவ்வூடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. எனவே சிறுபான்மையினரின் எதிர்காலம் இங்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. டிம் காட்டன் போன்ற கனேடிய நிறுவனங்கள் குறைந்த வேதனத்தில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக வெளிநாட்டு வேலையாட்கள் தேவை என அரசிடம் பிரச்சாரம் செய்கின்றன. இங்கு கூட கிழக்கு ஐரோப்பியர்களை அதிகம் உள்வாங்கப்படுகிறார்கள். வெள்ளையின அடையாளம் என்பது பொய்யானதும் அடக்குமுறையானதும் மட்டுமல்ல, இது பொய்யினாலும் ஒடுக்குமுறையினாலும் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒன்றாகும். நாயல் இக்னாட்டிவை பொறுத்தவரை வெள்ளையர் மேலாதிக்கத்துடன் அடையாளம் காணப்பட்டதால் அதை மீட்டெடுக்க முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று கூறியதுடன், வெள்ளையர் இனம் இருக்கும் வரை இனவெறிக்கு எதிரான அனைத்து இயக்கங்களும் தோல்வியடையும் என்றார். அவர்களின் பார்வையில் வெள்ளையர் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்களை போன்றவர்கள் அந்த வெள்ளையர் இன அடையாளத்தையும் அதனுடன் வந்த இனச் சலுகைகளையும் வலுக்கட்டாயமாக நிராகரிப்பது அவசியம்.
டானேசி கோட்ஸ் வெள்ளையர் மேலாதிக்கம் அதன் அனைத்து கடமையான மற்றும் புனிதமான சக்தியிலும் உள்ளது என்று இவை வெறும் கோட்பாடுகளே. ஆனால் ஆதிக்க சக்தியாக வெள்ளையினம் இருக்கும் வரை அவர்களின் வன்முறைகளை வென்றெடுப்பது கடினம். அமெரிக்காவில் கடுமையான அமெரிக்கர்களின் போராட்டங்கள் நடைபெற்ற போதும் இன்று வரை அமெரிக்கர்கள் வறுமையாலும் கலாச்சாரத்தாலும் சட்டத்திலும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டே வருகின்றனர். அமெரிக்காவில் உள்ள பல்வேறு இனக்குழுக்களின் வரலாறுகளை பன்முக கலாச்சாரம் என்று பார்க்கக்கூடாது, மாறாக ஒரு அமெரிக்க கதையின் இழைகளாக பார்க்க வேண்டும். இத்தகைய கலாச்சார தேசியவாதம் அமெரிக்காவை வெறுமனே உலகளாவிய சுதந்திரம் மற்றும் சுதந்திரம் பற்றிய தொடர்ச்சியான கோட்பாடுகளாக கருதவில்லை, அல்லது அமெரிக்காவை இன ரீதியாக பிரத்யேகமான வழியில் கட்டமைக்கவில்லை. இது குடிமை மற்றும் இன தேசியவாதங்கள் இரண்டையும் நிராகரிக்கும். இது ஒரே நேரத்தில் மேலும் இயல்பான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட புரிதலுக்கு ஆதரவாக இருக்கும். மார்ட்டின் லூதர் கிங்கின் கூற்று இது: அமெரிக்கர்களின் தோலில் நிறமல்ல முக்கியமல்ல, அவர்களின் குணத்தின் உள்ளடக்கமே முக்கியம். நன்றி.